அண்ட் ட்ரெயிலரோட என் ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவா, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட் கடலோரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடந்து வராரு. அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு எல்லாமே இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருத்திஹாசன் நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஃபுல்லா அடியாளுங்க நிக்கிறாங்க. ஸோ ஸ்ருத்திஹாசன் அந்த இடத்துல விட்டுட்டு மேபி போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பார்த்தா அடிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஐகானிக்கா பீடி எடுத்து பாத்தீங்கன்னா பத்த வச்சுட்டு அப்படியே கேஷுவலா பாத்தீங்கன்னா வாக் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேவாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து என்கிட்ட இறங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டர் ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ மேபி அது ஷௌபின் கிட்டயோ இல்ல வேற யாராவது இல்ல சைமன் கேரக்டர் நாகார்ஜுனா கேரக்டர் கூட சொல்ற ஒரு டைலாகா கூட இருக்கலாம். அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் நடந்து வரப்போ அன்எக்ஸ்பெக்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்சிஷன் பிளாஷ்பேக் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் அப்படிங்கிறப்ப நெகட்டிவ்ல காட்டுவாங்கல்ல, போட்டோ நெகட்டிவ் எஃபெக்ட்ல காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த விண்டேஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பழைய படத்துல பாக்குற லுக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு லுக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லுக் வந்து படத்துல, அதாவது அந்த பிளாஷ்பேக் அப்புறம் கொண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி எல்லா படத்தையும் ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனை இது காட்டுறப்போ உண்மையாலுமே விசில் பார்த்தீங்கன்னா பறக்கும் இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஷாட் இது. ஸோ மேபி இந்த படத்துல தலைவர் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஏஜிங் லுக்கை சஸ்பென்ஸா வச்சிருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லது. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் அந்த லுக் வந்து பார்த்தா உண்மையாக சர்ப்ரைஸா இருக்கணும்.